நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கப்பக்கிழங்கு வித் கருவாட்டு குழம்பு. இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கருவாடு அதிக ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கழுவிக்கணும். அந்த மண் எல்லாம் அந்த செம்மண்லாம் இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு கப்பக்கிழங்கு இந்த சைஸில் வெட்டினதுக்கப்புறம் அந்த தொலியை உரிக்கிறது ரொம்ப ஈஸி. தொலியை எல்லாத்துக்கும் உரிச்சிக்கலாம். கப்பக்கிழங்கு வந்து கிழங்கு வகைகளில் மாவு சத்து அதிகம், அதனால் இதை சாப்பிட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெள்ளை வெள்ளைன்னு ஜம்முன்னு அதை வெட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக கட் ஆகுது. உரிக்கிறது கிழங்கு அப்புறம் பொடிசாக வெட்டியாச்சு. பொடிசாக வெட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். இது வந்து இப்போ இதில் தண்ணியை நிறச்சிட்டு நல்லா வெள்ளை வெள்ளையன்னு கிஜி கிஜின்னு இருக்கான். கிழங்கு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. மஞ்சப்பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா வத்தல் பொடி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நம்ம இதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா வத்தல் பொடி போட்டாச்சு. போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரில் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கிழங்க வேக வச்சாச்சு. இதுக்கு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையானது முதல்ல கருவாடு. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது வந்து கருவாடு, பொடி உள்ளி, கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி முருங்கைக்காய். இதை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா வெந்நியை லைட்டாக சூடு பண்ணி அதில் கருவாடை ஊற வைக்க போகிறோம். ரொம்ப தரதரன்னு வெந்நி கொதிக்க வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணி அதை கருவாடை போட்டு வைக்க போகிறோம். வெந்நி வந்து ரொம்ப சூடாக வேணும், லைட்டாக வேணும். லைட்டாக நம்ம சூடு பண்ணியாச்சு. இந்த வெந்நியை நம்ம 2 பங்காக ஆக்கிக்கிடுவோம். 2 பங்கு எதுக்குன்னா, ஒரு பங்கு கருவாடு ஊற போடுவோம், இன்னொரு பங்கு புளியை ஊற போடுவோம். கருவாடை கட் பண்ணிக்கலாம். பாம்பேயில் வந்து இந்த கருவாடு புறாமே இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா ஊர்லேருந்து வரும்போது, ஏன்னா ஊர்லேருந்து யாராவது வரும்போது ஊர்லேருந்து கருவாடை வாங்கி கொடுத்து விடுவாங்க. அதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி அது காலியானதுக்கப்புறம் ஒன்லி பேக்கட் கருவாடு தான். அப்புறம் நம்ம இந்த சுட வச்ச வெந்நியை எடுத்து கருவாடில் ஊற்றுவோம். கருவாடு மனம் தாறுமாறு தக்காளி சோறு வச்சாச்சு. அப்புறம் இதில் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியை நம்ம அந்த வெந்நியை வச்சோம்னா வெந்நியை 2 பங்காக ஆக்கி, ஒரு பங்கில் கருவாடு ஊற வச்சுருக்கோம், இன்னொரு பங்கில் புளியை ஊற வச்சுருக்கோம். குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம். நிறைய புளிப்பு சேர்க்க வேண்டாம், லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும். நம்ம இந்த காய்கறிகளை பூரா வெட்டிடலாம். இந்த கருவாடும் ஊறட்டும், புளியும் நல்லா ஊறட்டும். கிழங்கு வந்து ஒரு விசில் வச்சா போதும். கூட ஒரு விசில் வச்சுட்டிங்கன்னா கத்தமாயிடும். அதனால் நம்ம ஒரே ஒரு விசில் சூப்பராக வச்சுட்டு சாப்பிடலாம். காய்கறி எல்லாத்தையும் வெட்டியாச்சு. பொடி உள்ளி, கத்திரிக்காய், தக்காளி, கருவேப்பிலை, முருங்கைக்காய், அப்புறம் ஊற வச்ச புளி, கருவாடு. இப்போ நம்ம கருவாடு குழம்பு வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. நமக்கான கிழங்கும் லங்க வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விசில் வந்த உடனே கிழங்கு ஆஃப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. கருவாடு வைக்கிற ஆர்வத்தில்
கிழங்க மறந்துடாதீங்க, ஏன்னா கிழங்கும் கருவாட்டு குழம்புன்னு ஒரு பெஸ்ட் சூப்பர் காம்பினேஷன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய், நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய். அன்னைக்கு குடல் கறியும் நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, அதுக்கும் நல்லெண்ணெய். இது கடல் எண்ணெயான்னு கேட்காதீங்க, நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய். ஆஃப் பண்ணியா? இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் குறைய வெந்தயம். நிறைய வெந்தயம் போட்டிங்கன்னா குழம்பு வந்து கசந்துடும். அப்புறம் பொடி உள்ளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ நம்ம பொடி உள்ளியை வதக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வதக்கிற ஸ்மெல்லு, ஃபீல் த ஸ்மெல், செம ஸ்மெல்லு. அந்த நல்லெண்ணெய் சூப்பர். பொடி உள்ளியை வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போடுறோம். நம்ம இப்போ தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. தேவையான அளவுனா எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு எப்போதும் போடுற உப்பை விட நம்ம உப்பு கம்மியாக தான் போடணும். ஏன்னா கருவாடில் நிறைய உப்பு இருக்கும். உப்பு போட்டு தான் மீனை கருவாடை வைக்கும். நல்லா கிண்டிக்கலாம். நம்ம தக்காளி, பொடி உள்ளி எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம். அது முன்னாடி வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் நம்ம லைட்டாக அலசிக்கலாம், கழுவிக்கலாம். நம்ம கத்திரிக்காயையும் முருங்கைக்காயும் கழுவிட்டு நம்ம வதக்கினதோட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கிண்டு நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வெந்நீரில் ஊற வச்ச கருவாடை நம்ம நீட்டாக க்ளீனாக கழுவிக்கலாம். கருவாடை நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்துட்டு நல்லா நீட்டாக, அதில் எந்த கரையும் இல்லாமல் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டு நம்ம இந்த வதக்கினதோட நம்ம நல்லா சேர்க்க போகிறோம். அதுக்குள்ள கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து மசியணும். அதாவது மசியணும் அப்படின்னா அந்த தக்காளி எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி கத்திரிக்காயும் வர வேண்டும். கருவாட்டு குழம்பு வந்து முதல் நாள் சாப்பிட்றத விட அன்றைக்கி நைட்டோ அடுத்த நாள் காலையிலையோ பழையதுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சொர்க்கமே என்றாலும் அது கருவாட்டு குழம்பு மூலம் வருமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதுமாதிரி கப்ப குழம்புக்கும் அந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிடுவீங்க. என்ன பண்ணித்தர சொல்லியா சாப்பிடுவீங்க. இப்போ நம்ம கருவாடை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கருவாடை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டு
இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலா வந்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன். ஒன்னேயம், அரை ஜோயம். அதுக்கப்புறம் உரப்புக்கு மிளகா வத்தல் பொடி. உரப்புக்கு வந்து மிளகாய் வத்தல் பொடி. அது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உரப்பு. நிறையா உரப்புன்னா நிறைய போடுங்க, குறைய உரப்புன்னா குறைய போடுங்க. நம்ம வந்து மீடியம், எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி உரப்பு போடுங்க. போட்டு நம்ம கிண்டுவோம். மசாலா எல்லாத்தையும் நல்லா பிடிக்கிற மாதிரி. மசாலா பொடியெலாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், வெந்நீரில் ஊற வச்ச புளியை நம்ம கரைக்க போகிறோம். வெந்நீரில் ஏன் புளியை ஊற வைக்கோம்னா ஈஸியாக ஊறிடும். பச்சை தண்ணியில் ஊறதை விட வெந்நீரில் வந்து சீக்கிரம் ஊறிடும். அதனால் அதை நல்லா கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். புளியை நல்லா கரைச்சி ரொம்ப ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு கிண்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிண்டி விட்டுரும். இது கொதிக்கிறதுக்குள்ளே இது கூட சேர்க்கறதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அப்புறம் சீரகம் நம்ம அஞ்சரை வெட்டிக்குள்ளே இருக்குது. அதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சீரகம், பூடு அதை 3த்தையும் அரைச்சி நல்லா மையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி இப்போ நம்ம இந்த கொதிக்கிற குழம்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்போட மனம் வர ஆரம்பிக்குது. லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குழம்ப கொதிக்க விடணும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டியாக விடணும். அப்படின்னா தான் அந்த வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் வெளியே போய்ட்டு சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்தாச்சு. தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இப்போ குழம்ப கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ கப்பக்கிழங்கு ரெடி பண்ண போகிறோம். கப்பக்கிழங்கு ஒரு விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் மறந்துடாதீங்க. கிழங்கு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, கிழங்கு அழகாக வெந்து விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மசாலா தண்ணியெல்லாம் வெளியே வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த கிழங்கு நல்லா அவிச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ கப்பக்கிழங்கு பண்ணுற ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு கடாயை எடுத்துக்கிட்டோம் முதல்ல. இப்போ நம்ம கிழங்கு அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சட்டியை காய வச்சுருக்கோம். காய வச்சுட்டு அதில் என்ன செய்யணும்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படி உரிச்சு அப்படி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன தேங்காய் பீஸ் எடுத்து அதை திருவி வச்சுக்கோங்க. திருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு கிண்டிட்டு நம்ம அவிச்சு வச்ச கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்.
எடுத்துட்டு கிழங்கு நல்லா இந்த தேங்காவோட பிரின்ற மாதிரி நம்ம நல்லா தாளிக்கப்போம். கிழங்கு நல்லா வெந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதில் வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல் போட்டாச்சு, அதனால் நம்ம மிளகு சேர்க்கலை. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் மீடியமான உரப்பை நம்ம வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்ம கப்பக்கிழங்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சாச்சு. அதனால் இதை போட்டு நம்ம தேங்காய் கடுகு இந்த எண்ணெய் எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மட்டும் நம்ம கிளறி ஒரு 2-3 கிளறி விட்டால் போதும். நமக்கு தேவையான கப்பக்கிழங்கு ரெடி. நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கம் நம்ம மறுபக்கம் நமக்கு என்னென்னா அதுக்கு தேவையான கருவாட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கருவாட்டு குழம்பு எவ்வளவு ஜிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடுதோமோ அவ்வளோக்கு அளவு அந்த டேஸ்ட் வந்து எலாபரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை குழம்பு வச்சுருக்கோம். நம்ம என்ன செய்வோம், சாப்பாடு ரெடி. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2-3 நிமிஷம் கருவாட்டு குழம்பு கொதிச்சா போதும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி கப்பக்கிழங்கையும் கருவாட்டு குழம்பையும் நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு, நம்ம இதை டேஸ்ட் பார்த்துருவோம். கருவாட்டு குழம்பு அவித்த முட்டை மேலே ஊற்றி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்ப்போம். கிழங்கு எடுத்து கருவாட்டு நல்லா டிப் பண்ணி சொல்ல வார்த்தைகளே இல்லை. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துருக்கேன். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு டேஸ்ட். சூப்பர், எக்ஸலண்ட். பார்த்துக்கணும். டேஸ்டான உணவுக்கு நீங்களும் வீட்டில் போடணும்னா தமிழா ஹிட்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிக்கோங்க.